வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார், பாகிஸ்தான் அறிவிப்பு. டிரம்பின் முன்னாள் ஆலோசகர் இந்திய இறக்குமதி வரியை விமர்சித்த மறுநாளே அவரது வீட்டில் FBI சோதனை. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பற்றி தகவல் வெளியிட ஊடகங்களுக்கு தடை. பாகிஸ்தான் ராணுவம் தாக்கியதில் 15 தீவிரவாதிகள் பலி. இந்தியா மீதான இறக்குமதி வரியை ட்ரம்ப் மேலும் அதிகரிக்கிறாரா? இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தான் அரசு காஷ்மீர் உட்பட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்தியாவுடன் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்த தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாகிஸ்தான் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார், நடுநிலையான இடத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். அவர் கூறிய போது, காஷ்மீர் மட்டுமல்ல, நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். நடுநிலையான இடத்தில் சந்திக்க சொன்னால் நாங்கள் அதற்கு தயார் என்றார். பேச்சுவார்த்தை எப்போது நடந்தாலும் அவை காஷ்மீர் மட்டுமல்ல, அனைத்து பிரச்சனைகளிலும் இருக்கும் என்றார். மறுபுறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து வெளியேறுவது மற்றும் தீவிரவாத பிரச்சனை குறித்து மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு ஒற்றை அம்ச நிகழ்ச்சி நிரலிலும் நடைபெறாது என்பதை பாகிஸ்தான் ஆரம்பத்திலிருந்து தெளிவுபடுத்தி இருந்ததாக டார் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை செய்து கொடுத்ததே தாம் தான் என்று அடிக்கடி கூறி வருகிறார். அதை இந்தியா மறுக்கிறது. பாகிஸ்தானின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அமெரிக்காவிடமிருந்து போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கை எனக்கு வந்தது என்று டார் கூறினார். பாகிஸ்தான் போரை விரும்பவில்லை என்பதை நான் அமெரிக்காவுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன் என்றார். அமெரிக்கா செய்தது அவ்வளவுதானா? அமெரிக்காவிலிருந்து யார் தொடர்பு கொண்டார்கள் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை ஏற்பாடு செய்ததாக கூறுகிறார். அவரது தொலைபேசி அழைப்பை செய்திருந்தால் நேரே பாகிஸ்தான் பிரதமருடன் பேசியிருப்பார். வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தாருக்கு அமெரிக்க கோரிக்கை வந்தது என்றால் அமெரிக்க ராஜாங்க அமைச்சிலிருந்து யாராவது அழைத்திருக்கலாம். அது அதிகபட்சம் அமெரிக்க ராஜாங்க செயலாளராக இருக்கலாம். டொனால்ட் டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இப்போது அவரது கடுமையான விமர்சகருமான ஜான் போல்டன், அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியாவுடனான உறவுகளை கையாள்வதையும் இந்தியா மீது தண்டனைக்குரிய இறக்குமதி வரி விதிப்பதையும் விமர்சித்த ஒரு நாளுக்கு பின்னர் அவரது வீட்டில் FBI சோதனை நடத்தியது. ரகசிய ஆவணங்களை கையாள்வது தொடர்பான விசாரணை தொடர்பாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டது. இருப்பினும் டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கைது செய்யப்படவில்லை. இதுவரை அவர் மீது குற்றம் சாட்டப்படவில்லை. டிரம்ப் நிர்வாகத்திடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இல்லாத நிலையில் FBI இயக்குனர் காஷ் பட்டேல் ஒரு சிறிய தகவலை வெளியிட்டார். சோதனை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, FBI முகவர்கள் பணியில் உள்ளனர் என்று அவர் கூறினார். போல்டன் முதல் நாள் வெளியான ஒரு நேர்காணலில் டிரம்பை ஒரு தவறான ஜனாதிபதி என்று அழைத்தார். அதே நேரத்தில் அவரது இறக்குமதி வரி கொள்கைகள் குறித்து அவரை கண்டித்தார். அமெரிக்க இந்திய உறவுகள் தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ரஷ்யா எந்த புதிய தடைகளையும் எதிர்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை அதிகமாக வாங்குபவர்களாக இருந்த போதிலும் சீனா எந்த புதிய தடைகளையும் எதிர்கொள்ளவில்லை. ஆனால் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு அதன் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று போல்டன் நேர்காணலில் கூறினார். ட்ரம்ப் இந்தியா மீது 25% இறக்குமதி வரியை விதித்துள்ளார். மேலும் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதற்கு கூடுதலாக 25% வரி விதித்துள்ளார். அது பற்றி குறிப்பிட்ட போல்டன், முன்பு அதிகாரத்தில் இருந்த அமெரிக்க நிர்வாகங்கள் பல ஆண்டுகளாக ஆசியாவில் சீனாவின் செல்வாக்கை எதிர்கொள்ள இந்தியாவுடன் உறவுகளை உருவாக்கியுள்ளன. இருப்பினும் இந்தியாவுக்கு எதிரான டிரம்பின் இறக்குமதி வரி அச்சுறுத்தல்கள் காரணமாக இந்தியா அமெரிக்காவை கைவிட்டு சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக செல்லவே செய்யும் என்றும் போல்டன் குறிப்பிட்டார். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு தண்டனை நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே நாடாக இந்தியாவை மட்டும் குற்றம் சுமத்துவது அமெரிக்கா இந்தியாவை கைவிட்டு விட்டது என்ற முடிவுக்கு பலர் செல்ல வழிவகுக்கின்றது. மேலும் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக தள்ளப்படுவதாக நான் கவலைப்படுகிறேன் என்றும் அவர் மேலும் கூறினார். முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள உறவுக்கு ஏற்படும் சேதத்தை குறைந்தபட்சமாக வைத்திருக்கவும் பின்னர் அதை விரைவாக எவ்வாறு சரி செய்வது என்பது பற்றியும் ட்ரம்ப் சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டார். சீனா மீது ஒப்பீட்டளவில் மேன்மையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் புதுடில்லி மீது கடுமையான இறக்குமதி வரி விதிப்பது பல தசாப்த கால அமெரிக்க ராஜதந்திரத்தை அளிக்கிறது. அது மட்டுமல்ல, நம்பகமான கூட்டாளியாக அமெரிக்காவின் நம்பகத்தன்மையையும் குறைக்கிறது என்று அவர் வாதிட்டார். ரஷ்யா, சீனா, இந்தியா முக்கோணத்தை கையாள்வதில் தவறான கணக்கீடுகளுக்கு ட்ரம்பின் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்டின் சர்வதேச அனுபவமின்மையே காரணம் என்றும் போல்டன் தெரிவித்தார். போல்டனின் கூர்மையான விமர்சனம், ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள் அமெரிக்க கூட்டணிகளை வலுப்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை சேதப்படுத்துகின்றன என்று அவரது பெரிய அளவிலான பார்வையுடன் ஒத்துப்போகின்றது.
தி ஹில் பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரையில் நட்பு நாடுகள் மற்றும் எதிரிகளுக்கு எதிராக இறக்குமதி வரியை கண்மூடித்தனமாக பயன்படுத்துவது நட்பு நாடுகளின் நம்பிக்கையை கெடுத்து வாஷிங்டன் அதன் கொள்கை முயற்சிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் எழுதினார். ரஷ்யா மற்றும் சீனா இரண்டுக்கும் எதிராக சமநிலைப்படுத்தும் சக்தியாக இந்தியா உள்ளது. இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை குறைப்பது டிரம்பின் அணுகுமுறை மிகப்பெரிய தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார். வங்கதேச இடைக்கால அரசு பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அறிக்கைகள் மற்றும் உரையாடல்களை ஊடகங்களில் வெளியிடவோ பரப்பவோ கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. வங்கதேச அவாமி லீக் கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமருமான ஷேக் ஹசீனா 2024ஆம் ஆண்டு நாட்டில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் பின்னணி காரணமாக அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டார். இதனையடுத்து ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக பல குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தொடர்பான அறிக்கைகள் மற்றும் உரையாடல்களை வெளியிடும் ஊடகங்களில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வங்கதேச இடைக்கால அரசு எச்சரித்துள்ளது. அதன்படி ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையிலான ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடக அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். ஷேக் ஹசீனாவின் அறிக்கைகளை யாராவது பரப்பினால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஷேக் ஹசீனாவின் ஆடியோ பதிவுகளை தொலைக்காட்சி சேனல்கள், செய்தித்தாள்கள் மற்றும் இணையதளங்களில் வெளியிடுவது தீவிரவாத தடுப்பு சட்டம் 2009 மீறுவதாகும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் ஷேக் ஹசீனா கும்பல் படுகொலைகள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டு குற்றவாளியாக தப்பி ஓடியவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு ஏற்ப பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்துவதாக இடைக்கால அரசு தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பாதுகாப்பு படையினருடனான துப்பாக்கி சூட்டில் 15 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே உள்ள தெற்கு வசடிஸ்தான் மாவட்டத்தின் அசான் வர்சாக் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனர் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன்பின் பாதுகாப்பு படையினர் நள்ளிரவு திடீரென்று தாக்குதல் நடத்த இரு தரப்புக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்தது. இதனால் 15 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதும் 4 பாதுகாப்பு படை துருப்புகள் உட்பட 9 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படையினர் அந்த பகுதியை கைப்பற்றி பாகிஸ்தானின் தேசிய கொடியை ஏற்றியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே பன்னு மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ராணுவ சிப்பாய் அடாவுல்லாவை கடத்த முயன்ற ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் அவரை கொலை செய்து தப்பியுள்ளார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் மாஸ்கோ பயணத்திற்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது புதிய கூடுதல் இறக்குமதி வரியை விதிப்பாரா என்ற விவாதம் அமெரிக்க ஊடகங்களில் அடிபடுகிறது. அது பற்றிய ஆலோசனைகள் வெள்ளை மாளிகையில் நடப்பதாக பெயர் வெளியிடாத அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. காரணம், இது ட்ரம்பின் வளமையான நடவடிக்கை. உதாரணமாக பிப்ரவரியில் சீனா மீது ட்ரம்ப் 34% பரஸ்பர இறக்குமதி வரியை அறிவித்தார். உடனே வாஷிங்டனுக்கு 15% வரி மூலம் பெய்ஜிங் பதிலடி கொடுத்தது. பதிலடிக்கு பதிலடியாக ட்ரம்ப் சீனா மீதான இறக்குமதி வரியை அதிகரித்தார். சீனாவும் விடவில்லை, அதற்கும் பதிலடி கொடுத்தது. இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி வரி விதிப்பு இழுபறையில் சிக்கிக் கொண்டன. இறுதியில் பெய்ஜிங் 245% ஒட்டுமொத்த இறக்குமதி வரியை எதிர்கொண்டது. ஜெய்சங்கர் தனது ரஷ்ய பயணத்தில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்கி லாவ்ரோவ் மற்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்த பின்னர் இந்தியா மீது வரி விதிப்பு செய்து தண்டித்ததற்காக அமெரிக்காவை கண்டித்தார். அதையடுத்து ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவை இன்னமும் கடுமையான இறக்குமதி வரியால் தாக்குமா என்ற கேள்வியை எழுப்புகின்றன அமெரிக்க ஊடகங்கள். அவர்களது கோணத்தின்படி வாஷிங்டனின் பரம எதிரியான சீனா மற்றும் பனிப்போர்க்கால எதிரி ரஷ்யாவுடன் இந்தியா நட்புறவில் ஈடுபடுவதை கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் கோபப்படலாம். இறக்குமதி வரி தொடர்பாக அமெரிக்காவுடனான மோதலில் பெய்ஜிங் இந்தியாவை விரைவாக ஆதரித்தது, அமெரிக்காவை விமர்சித்தது. இந்தியாவுக்கான சீன தூதர் சூ பிஹாங் பலதரப்பு வர்த்தக அமைப்பை நிலைநிறுத்தவும் சர்வதேச நியாயத்தையும் நீதியையும் பாதுகாக்கவும் சீனா இந்தியாவுடன் உறுதியாக நிற்கிறது என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி சீன நகரமான தியான்ஜியானில் நடைபெறும் SCO உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை சீனாவில் நடைபெறும் SCO உச்சி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. ட்ரம்பின் ஏமாற்றத்திற்கு மத்தியில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஜெய்சங்கர் இரு நாடுகளும் எரிசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது ரஷ்யாவிலிருந்து இந்தியா மேலும் அதிக கச்சா எண்ணெய் வாங்குவதை குறிக்கின்றது. மறுபுறம் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா அதிக எண்ணெய் வாங்குவதன் மூலம் பருத்தி மீதான இந்திய இறக்குமதி வரியை நிறுத்தி வைப்பதன் மூலமும் அமெரிக்க ஜனாதிபதியை சமாதானப்படுத்த இந்தியா முயற்சித்துள்ளது. எண்ணெய் பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் IOC மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் SPCL கடந்த வாரம் 2 மில்லியன் பேரல்களுக்கும் அதிகமான அமெரிக்க எண்ணெயை வாங்க உத்தரவிட்டன. இருப்பினும் அமெரிக்கா இந்தியாவை கடுமையாக தாக்கி இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் BTA தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கால வரையின்றி நிறுத்தி வைத்தது.
வியாழக்கிழமை அமெரிக்க வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நாவரோ இந்தியாவை இறக்குமதி வரையின் மகாராஜா என்று குறிப்பிட்டார். மலிவான ரஷ்ய எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் பிரீமியம் விலையில் விற்று உக்ரைனில் ரஷ்ய போர் இயந்திரத்திற்கு நிதியளிப்பதன் மூலம் இந்தியா லாபம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டினார். அந்த பேச்சு இந்திய அமெரிக்க உறவுகள் மேலும் மோசமடைவதற்கான திட்டமிடப்பட்ட அறிகுறி என்பது மிக தெளிவாக தெரிந்தது. அதன் அடிப்படையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது புதிய கூடுதல் இறக்குமதி வரியை விதிக்கலாம் என்ற பேச்சு அடிபட தொடங்கியுள்ளது.